அதுக்கு சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டா சினிமா விடவே செய்யாது. அதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். நீ உண்மையாக இருந்துட்டா அதோட விடவே செய்யாது. ரெண்டாவது அன்னைக்கே நம்மளால் கிட்ட கூட முடிஞ்சது சார். இன்னைக்கு வந்து சினிமா ரொம்ப ஈஸியாக தான் சார் இருக்குது. ரைட்டிங் தான் இங்கே பிரச்சனை. நீ சரியாக எழுதிட்டே அப்படின்னா அந்த படம் ஹிட். எல்லாரையும் கனெக்ட் பண்ண வச்சுட்டா பெரிய ஹிட்டு சார். இன்றைக்கி எடுத்துக்கங்க சார். இன்றைக்கி இப்போ ரிலீஸ் ஆன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆனால் அந்த படம் ரெட்ரோ ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த படத்தை காணும் நச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய படம் வரும்போது அந்த படத்தை யாருன்னே தெரியல. டூரிஸ்ட் ஃபேமிலியே காணும். ஒரு 2 நாளைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அந்த படத்தை வச்சு இன்றைக்கி கொண்டாடுறோம்ல டூரிஸ்ட் ஃபேமிலியில். அதுக்கு முன்னாடி சசிகுமார் சார் நடித்த எந்த படத்தையும் யாரும் பெருசாக பார்த்துடல. ஒரு புது பையன், சின்ன பையன் அப்படின்றதுனால இல்லை சார். இந்த புத்தியில் வந்து சின்ன புத்தி பெரிய புத்தி இல்லை சார். புத்தி தான் உண்மை. அதில் வந்து இன்னைக்கு புதுசாக வந்து ஒரு ஜெயிச்சிருக்காருன்றதுக்காக பழைய ஆளுங்கள்லாம் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சின்ன யூத் கையில் சினிமா யார் கையிலையும் போகல. சினிமா திறமை இருக்கிற கையில் இருக்குது. சினிமா வந்து சின்னவங்க கையில் யூத்து கையில் போயிடுச்சு, பெரிய ஆளுங்க கையில் இல்லை அப்படிலாம் கிடையாது சார். நாளைக்கு நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு கொண்டாடும். இந்த வெற்றி தான் முக்கியம். அது சின்ன வயசில் கொடுக்குறாங்களா பெரிய வயசுக்காரங்க கொடுக்குறாங்களா இல்லை, ஹிட்டு நீ கொடுத்தீங்கன்னா பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து கனெக்ட் ஆச்சு இல்லை சார் நமக்கு. அதில் ஒரு 4 சீன் கனெக்ட் ஆச்சு இல்லை. அங்கே ரத்தம் இல்லாமல், ஒரு டபுள் மீனிங் டயலாக் இல்லாமல், பக்கெட்டாக வந்து அடிச்சு ஊற்றாமல், டபுள் மீனிங் டயலாக் இல்லாமல், சத்தம் இல்லாமல் ஒரு அழகான படம் பார்க்க தானே சார் செய்கிறாங்க. ஸ்கிரிப்ட் தான் சார். ஒரு கதை அப்படின்றது சினிமாவுக்கான கதைன்னு ஒன்று இருக்கலாம் சார். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் தான் சார். அது அந்த கடைசியில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல சார், அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து யார் அங்கே அகதி அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல சார், அது வந்து நம்மளை பெருசாக கனெக்ட் பண்ணிடுதுல சார். ஆமாம். சமீபத்தில் வந்து எல்லா படங்களுமே சார் பெரிய பொருட்செலவு, பெரிய பட்ஜெட்டு, இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இல்லை சார். ஒரு நடிகன், ஒரு ஐடென்டிட்டியாக ஒரு ஆள் இருந்தால் ஓகே. பட் இல்லைனாலுமே நீ சினிமாவை கரெக்டாக எடுத்துட்ட அப்படின்னா ஒரு 2 நாள் கூட ஆளே கூட வராமல் இருப்பாங்க சார். 12 பேர் கூட ஷோக்கு வரலாம். ஷோ கேன்சல் ஆகுது கூட விடலாம். ஒரு 6 பேர் 7 பேர் கூட பார்க்கலாம். அந்த 7 பேர் அந்த ஷோவில் பார்த்துட்டு ஓகேன்ட்டானா அந்த படம் வேறு சார். சூப்பர். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மற்றபடி இங்கே பிஸ்னஸ் சைடு ப்ரமோஷனு, பெரிய பெரிய படங்களுக்கு எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறாங்க, ஏன் நிற்கல, எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் படம் ஜனங்க போய் சொல்கிறது இருக்குல்ல சார், படம் எப்படி இருக்குன்றதை வெளியே போய் சொல்கிறது இருக்குல்ல, அந்த டாக் தான் பெரிய டாக். அது கடைசியாக ப்ரூவ் பண்ணுறது டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சார். கரெக்ட்.